எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளி நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான முருங்காய் சாம்பார், அப்புறம் காராமணி பொரியல். நான் எப்படி செய்வேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது மீனிக்கு சாப்பாடு ஊற வச்சுருக்கேன். பருப்பு, அரிசி எல்லாம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு தான் போனேன். இப்போ இந்த பருப்பில் வந்து நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக போடுவோம் இல்லையா, இது கூடவே வந்து சாம்பாருக்கு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, 2-3 சின்ன வெங்காயம், மஞ்சப்பொடி, பெருங்காயம், 2 பல் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. கூடவே நெய் இல்லைன்னா ஆயில், இது பொங்கி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஜென்ரலாக நெய் தான் போடுவேன். நெய் போட்டு பருப்பு வேக வச்சா நல்லா வாசமாகவும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு. நம்ம தாளிக்கிறது எண்ணெயில் தாளித்தாலும் பருப்பு வேகும் போது அது கூடவே வந்து நெய் போட்டால் நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். பருப்பு வந்து தக்காளி, வெங்காயம் போட்டு, வெங்காயம் ஃபுல் குவான்டிட்டி போட்டுற வேணாம். நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டால் போதும். தக்காளி ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம். பெருங்காயம், பூண்டு பல் ஆட் பண்ணி வேக வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு சாம்பாரில் ஆட் பண்ணால். இப்போ வந்து நான் காராமணி பொரியல் பண்ணுறேன். காராமணி பொரியலுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி, அதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி, பெருங்காயம், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கினது அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அந்த கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காராமணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க காராமணியை ஆட் பண்ணிக்கோங்க. காய் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, அப்புறம் நம்ம ஆட் பண்ணுற மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரப்பொடி ஒரு டீஸ்பூன் காரப்பொடி, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆட் பண்ணி பரட்டி விட்டுருங்க. நம்ம காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம், கூடவே வந்து காரப்பொடியும் ஆட் பண்ணுறோம். காரப்பொடி அதுக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் தனியாத்தூளே ஆட் பண்ணியிருப்பேன். மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தண்ணி விட வேண்டாம். நம்ம உப்பு போட்டோம்னே ஜென்ரலாக எல்லா காயுமே தண்ணி விடும். முதல்ல அந்த தண்ணி விட்டு அது அதுலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளிங்கிறதால நான் வந்து அது நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா மீடியம் சைஸ் தக்காளியில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி தக்காளி போதும். அது நல்லா காய் வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளி ஆட் பண்ணி சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. தண்ணி ஆட் பண்ண வேணாம். நல்லா அந்த தக்காளி நசுங்கிற அளவுக்கு அதுவே அந்த ஆவிலேயே வேகட்டும். காயும் தக்காளியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளேயே வந்து எனக்கு பருப்பு ஆயிடுச்சு, அதனால் நான் இந்த பக்கம் சாம்பார் தாளித்து விட போகிறேன். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா வந்து முருங்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். நான் வந்து கடாயில் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய், கடுகு, எண்ணெய் சூடானோன்னு கடுகு போட்டிருக்கேன். ரெண்டு 3 வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்க வேண்டாம், அதாவது ஒரு 2 நிமிஷம் சும்மா அப்படி வதக்கினாலே போதும். அது கலர்லாம் மாற வேண்டாம். நான் நறுக்கல சின்ன வெங்காயத்தை, அப்படியே போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும். அப்படிங்கிறதால விருப்பம் இருக்கிறவங்க நறுக்கியும் போடலாம். பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்புலேயும் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், தாளிப்புலேயும் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே இருந்தால் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. அப்புறம் முருங்காய் ஆட் பண்ணிவிட்டு இப்போது சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, இல்லை நீங்கள் வீட்டில் அரைக்கிற சாம்பார் பொடியில் எவ்வளோ காரம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பரட்டி விட்டுருங்க அந்த எண்ணெயிலே. அப்புறம் தண்ணி ஆட் பண்ணி முருங்காய் வேகட்டும், அப்படியே வச்சுருங்க.
மூடி போட்டு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் வேகட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காய் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நசுங்கிற அளவுக்கு வெந்திருக்கும். காய் நம்ம மூடி போட்டு வச்சதுலேயே நிறைய தண்ணி விடும். நீங்கள் நிறைய தண்ணி விட வேண்டாம். ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது காராமணி இருந்தாலும் நான் மீத காயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியே விட மாட்டேன். அதை சிம்மில் வச்சு அந்த ஆவியில் விடுற தண்ணியிலே தான் வெந்துடும். அப்படியே இல்லைனாலும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் விடுவேன். இதுக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, ஃபுல்லாலாம் தண்ணி விட்டுறாதீங்க. அப்போ தான் அந்த காய் பொரியல் டேஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே நம்ம நிறைய தண்ணியை ஊற்றி ஃபுல் சிம் தீயில் வச்சு நம்ம வேகமாக பண்ணி எடுத்தோம்னா காய் டேஸ்ட்டே இருக்கிறதில்ல. அந்த காயிலேயே விடுற தண்ணியில் ஸ்டீமில் பொறுமையாக குக் பண்ணி எடுத்தால் எந்த பொரியலும் காயும் டேஸ்டியாக இருக்கும். நான் திருப்பி நான் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு. பருப்பு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே இருக்கு இல்லையா, அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கும் கம்மியான அளவு புளி போதும். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி ஆட் பண்ணி புளி நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பருப்பை ஆட் பண்ணுங்கள். புளி நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி ஆட் பண்ணி புளி தண்ணி கொதித்ததுக்கப்புறமா பருப்பை ஆட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி பார்த்தா சாம்பார் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நானே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் நல்லா வரும், ஒரு நாள் நல்லா வரல, இப்படி யோசித்து பண்ணி தான் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கு சாம்பார் ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி நானே தெரிஞ்சுக்கிட்டது. அதனால தான் சின்ன சின்ன விஷயம் கூட சொல்கிறேன். புளி தண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொதிக்காமல் நம்ம வேகமாக பண்ணும்போது எப்போ ஊற்றி கொதிச்சாயிட்டேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடும். புளி தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணுங்கள். பருப்பு கூட தக்காளி, வெங்காயம்லாம் போடும்போது பூண்டு அதெல்லாம் சேரும்போது நல்லா வாசமாக இருக்குது. ஜென்ரலாக நிறைய பேர் பூண்டு போடுவாங்க. பருப்போட பூண்டு பெருங்காயம் சேர்ந்து வேக வைப்பாங்க. நீங்கள் தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து கூட வேக வச்சு பாருங்கள். ஸ்பெஷலி நெய் போட்டு பருப்பை வேக வச்சு பாருங்கள். சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக வரும். அவ்வளோதான். புளி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா பருப்பை ஆட் பண்ணியாச்சு. இப்போ சாம்பார் கொதித்து ரெடி ஆனதுக்கப்புறமா நான் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. ஆல்ரெடி ரைஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அளந்து தண்ணி ஊற்றி குக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் இறக்கணும்னு குக்கர் வச்சுருவேன். நம்ம முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம காய் கூட நான் அரிஞ்சு வச்சுட்டு தான் குளிக்க போனேன் காலையிலேயே எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு சமைக்கும் போது குயிக்காகிடும். பார்த்திங்கன்னா சமையல் ரெடி, காயும் ரெடி. காய் அவ்வளோதான். தண்ணி சுண்டிட்டால் நீங்கள் பெரட்டி இறக்கிட்டிங்கன்னா காய் ரெடி, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்தியா சமையல். இந்த ரெசிபீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.